ஒரு 5000 உங்கள் கையில் இருக்கா, அந்த 5000 உங்கள் லைஃபையே மாற்றும். உங்களுடைய பணப்பெருக்கத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு இன்கம் கொடுத்துட்டே இருக்கும். அப்படி அந்த 5000 வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கையில் ஒரு 5000 ரூபாய் இருக்கா, அது உங்கள் லைஃப்லேயே ஒரு இன்கம் தரக்கூடிய, ஒரு பேசிவ் இன்கம் தரக்கூடிய ஒரு முதலீடாக மாற்றலாம். அதுக்கு உண்டான நான் 5 வழிகளை நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு. இப்போதைக்கு ஹாட் டாபிக் இந்த மியூச்சுவல் ஃபண்டு தான். எல்லோரும் எஸ்ஐபி அப்படின்னாங்க. இது உண்மையிலேங்க ஒரு சிறப்பான சேவிங். ஆனால் என்ன ஒன்று இதில் ரிஸ்க்குனால், உங்களுக்கு பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கத்தில் இது ஒரு மாறுபடலாம். ஆனால் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஒரு லாங் டேர்மில் தான் உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 5000 முதலீடு பண்ணிங்கன்னா, மாதம் ஒரு 5000 முதலீடு பண்ணிங்கன்னா, அது பெரிய தொகையாக, கார்பஸ் தொகையாக 25 ஆண்டுகளில் வந்து நிற்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லிட்டேங்க. காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு மந்திரம். அதாவது கூட்டு வட்டிக்கு மேலே வட்டி. நீங்கள் எவ்வளோ வட்டி கிடைக்கிதோ அதை மறுபடியும் முதலீடு பண்ணி அதுக்கு ஒரு வட்டியை கொடுக்கும். அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. நீண்டகால முதலீடு. இந்த 3 சேர்ந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு அடுத்து ஒரு நல்ல கார்பஸ், அதாவது கார்பஸ் அப்படின்னா ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒரு 5000 இருந்தால் டக்குன்னு நீங்கள் மாதம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கில் அந்த வீடியோ பாருங்கள். இண்டெக்ஸுங்கிறது சிம்பிளானதாங்க. அதாவது அன்னைக்கு பங்குச்சந்தையில் நிஃப்டி 50, அதாவது முதல் 50 நிறுவனங்கள் லாபம் அடைந்த முதல் 50 நிறுவனங்கள் இருக்கும். அதில் நம்ம முதலீடு பண்ணுறது, அதாவது அந்த குறியீட்டை வச்சு இந்த ஃபண்டு, அதாவது இந்த நிறுவனம் உயர்ந்திருக்கா, இந்த ஃபண்டை வாங்கலாம் அப்படின்னு அந்த குறியீடை வச்சு நீங்கள் முதலீடு பண்ணுறதா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு. குறியீட்டு ஃபண்ட்ஸு நிஃப்டி 50, சென்செக்ஸ், இதில் உள்ள 50 நிறுவனங்களில் முதல் 50 நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். செலவு குறைவு. நீங்களே இதில் முதலீடு பண்ணுறதால உங்களுக்கு கமிஷன் ரொம்ப குறைவு. ஒரு குட்டான அது நல்ல ஃபண்டு அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம். நீண்டகால முதலீடு இதுவும் தாங்க. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நீங்கள் ஒரு 5000 நீங்கள் ஒரு ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு இதில் பெரிய அமௌண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், உங்கள் கையில் ஒரு 5000 இருக்கா, ஒன்றும் பண்ணாத, ரெக்ரூட் டெபாசிட்டில் போடுங்க. ஆர்டி, அதாவது ஆர்டியில் ஒரு சிறப்பான ஒரு ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம். இல்லை, ஆர்டிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் ரொம்ப கம்மி. எல்லாமே அரசு சம்மந்தப்பட்ட பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இதில் இருக்காது. பாதுகாப்பு மிக அதிகம். அதாவது உங்களுடைய பணத்துக்கு வந்து பாதுகாப்பு அதிகம். இந்த பணம் என்றைக்குமே போகாது. வட்டி கம்மியாக இருந்தால் உங்களுக்கு மிக ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு 5000 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டு ETF, டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. மாத சேமிப்பு. அதாவது கோல்டு ETFயில் நீங்கள் இப்போ ஆப் நிறைய க்ரோன் ஆப்பு, ஒன் ஆங்கிள் ஆப்பு, நிறைய இந்த மாதிரி ஆப்பில் போய் நீங்கள் கோல்டு ETF, அதாவது டிஜிட்டல் கோல்டில் நீங்கள் கோல்டு வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு டிஜிட்டல் கோல்டு, அதுலேயும் நீங்கள் வந்து அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் ஒரு மாதம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துள்ள, இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட டயத்தில் நீங்கள் வந்து கோல்டை வாங்கிக்கலாம். இது நிறைய ஆப் இருக்குது. அதாவது தங்க நகைக்கடையில் நிறைய ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி, இப்போ லலிதாவில் ஒரு ஆப் இருக்குது, தங்கமயிலில் ஒரு ஆப் இருக்குது. அந்த மாதிரி தங்கமயில் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி டிஜிட்டல் கோல்டு நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டு ETF இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் க்ரோன் ஆப்பு இந்த மாதிரி உள்ளே போய் அதில் போய் நீங்கள் கோல்டு ETFாக, அதாவது நீங்கள் கொடுத்த பணத்துக்கு இணையாக தங்கத்தை வாங்கிக்கலாம். நீங்கள் விற்கும்போது அந்த தங்கத்தோட என்னைக்கு அன்றைக்கி விலையோ அதுக்கு நீங்கள் விற்றுக்கலாம். மாத சேமிப்பு திட்டம். இது வந்து எல்லா நகைக்கடையிலும் இருக்குங்க. மாதம் ஒரு அமௌண்ட்டு போட்டால் 11 மாதங்களுக்கு ஒரு உண்டான ஒரு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் அதை நகையாக எடுத்துக்கலாம். அந்த ஸ்கீம்லேயும் நீங்கள் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள், மறுபடியும் ஒரு பேசிவ் இன்கம், ஈஸியான இன்கம் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட். இது பெஸ்ட்டுங்க. இது சூப்பர் ஐடியாங்க. என்னை பொறுத்தளவு நீங்கள் ஒரு 5000 ரூபாய் இருந்தால் இதை அழகாக போடலாம். ஆன்லைன் கோர்சஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் சேல்ஸ் வலைதளத்தில் நீங்கள் உங்களுடைய பொருட்களை ஆட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கு பெரிய கடையோ பெரிய மாத வாடகை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவைப்படாது. நீங்கள் ஆன்லைனில் ஒரு GST நம்பர் ப்ளஸ் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட கடையோட அந்த ரெண்ட் பேப்பர், இந்த மாதிரி சில சம்திங் பேப்பர்ஸ் இருந்தால் போதும். ஒரு கேமரா, மொபைல் கூட போதுங்க. அந்த நீங்கள் கண்டிப்பாக இதை ஆரம்பிக்கலாம். ஆன்லைன் கோர்சஸ் உங்கள் திறமையை வளர்க்கக்கூடிய நிறைய கோர்ஸ் பண்ணி நீங்கள் அதன் மூலமாக பணம் ஏர்ன் பண்ணலாம். AI டூல்ஸ். இப்போ இதாங்க டாப்பிக்கு. நீங்கள் AI டூல்ஸை பணம் கொடுத்து வாங்கி படித்து வச்சிங்கன்னா உங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணவோ, இல்லை யாருக்காவது வீடியோ மார்ஃபிங் பண்ணி கொடுக்கவோ, எடிட்டிங் பண்ணி கொடுக்கவோ யூஸாக இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள், வீடியோ எடிட்டிங். இது வந்து இப்போ உள்ள ஒரு பெஸ்ட்டு ஸ்கில்லு.
நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ நிறைய சேனல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் வீடியோ மேக் பண்ணி கொடுக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ரூபாய் 5000 இருந்தால் என்னென்ன முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தோம். நீங்களும் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு கிடைச்சா வேஸ்ட் பண்ணாமல் செலவு சேவ் பண்ண பாருங்கள். இது உங்கள் நாளைக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.